மாமியார் மருமக கொடுமை பார்த்திருப்பீங்க, மாமியார் மாப்பிள்ளை கொடுமை பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல பாப்பீங்க கைஸ், ஒரு செம்ம படத்தை இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு வச்சோங்களேன், அடி பொலிங்க பயங்கரமா இருந்திருக்கும். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசைங்க, அதாவது ஒரு பொண்ணை பியார் பிரேமா காதல் பண்ணி பியார் பிரேமா கல்யாணம் பண்ணுன்றதா அவரோட ஆசை. அந்த ஆசைக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் பொண்ணை பியார் பிரேமா காதல் பண்ணி கல்யாணமும் பண்ணிடுறாரு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல போய் தங்காம மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இதை இவங்க எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா பிரசன்ட் பண்ண முடியுமோ அப்படி செம்ம ஜாலியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த இன்டர்வல் சீன்லாம் பாத்தீங்கன்னா பீக் ரைட்டிங்க, உண்மையிலே டிஃபரெண்டா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் படத்துல செம்ம ஃபன்னா போங்க, நீங்க ஃபேமிலியோடவே இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட பேரு பியார் பிரேமா கல்யாணம். டைரக்டர் இளன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சிருக்காரு. காஸ்டிங் எல்லாமே உண்மையிலே சூப்பரா இருக்கு. நம்ம எம்.எஸ். பாஸ்கர் சார் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்களுக்கு எப்படி அப்பா இருப்பாரோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காருங்க. பியார் பிரேமா கல்யாணம் இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குங்க. மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய படங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.